ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிம்பிளிஃபிகேஷன் என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து டைரெக்டாக கேட்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் டைரெக்டாக கேட்பான். அதேமாரி 25 சம்ஸ் நம்ம டிஎன்பிசியில் எந்த எக்ஸாமுக்கு போனாலுமே 25 சம்ஸ் மேக்ஸ் கேட்பான். அந்த 25 சம்ஸுமே இந்த சிம்பிளிஃபிகேஷன் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ரைட்டா? அதனால் வெறும் 5 கொஸ்டின் இதில் கேட்பான் அப்படின்னு சொல்கிறத விட 25 கொஸ்டினுமே இந்த சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ரைட்டா? அப்போ இந்த சிம்பிளிஃபிகேஷன் என்ன பண்ணணும், நம்ம நல்லா எந்த டைப்பில் வந்தாலும் அந்த சம்மை சிம்பிளிஃபை பண்ண தெரியணும். ரைட்டா? அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் போட முடியும். ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம சிம்பிளிஃபிகேஷன் நல்லா பார்க்கலாம். ஓகேவா? அது நல்லா பார்த்துக்கோங்க. போர்ட் மாஸ் ரூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணோம், இந்த ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா சில சம்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா டக்குன்னு நம்ம கொண்டு வந்துடலாம். ரைட்டாக போட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கிறதோட ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், டக்குன்னு நம்ம ஆன்சர் முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ நான் ஏற்கனவே சில சம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்ன இதில் நான் போட்டு காட்டியிருப்பேன். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்பிளிஃபிகேஷனை எப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா? சரி, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக சில ஃபார்முலாஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நான் இப்போ போடுறேன். நாம் அந்த ஃபார்முலாஸ் இப்போ நம்ம லேர்ன் பண்ணலாம் பாருங்கள். ஓகேவா? இந்த A+B ஃபார்முலா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதேமாதிரி A-B ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ப்ளஸ் மைனஸ் தான் வித்தியாசம். ரைட்டாக? A+B ஹோல் ஸ்கொயர் = A² + B² + 2AB. அதே A-B ஹோல் ஸ்கொயர்னு எடுத்திங்கன்னா A² + B² - 2AB. அவ்வளோதான். அதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ரைட்டா? ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலாலாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? A² - B²னா ரெண்டையும் ப்ளஸில் ஒரு தடவை எழுதிக்கோங்க, மைனஸில் ஒரு தடவை எழுதிக்கோங்க. அவ்வளோதான். A+B × A-B. ரைட்டா? அதுக்கடுத்து இதை பாருங்கள், இது ரெண்டையும் கூட்டினா என்ன நடக்கும்? ரைட்டா? இது ரெண்டையும் கூட்டினா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. இது வெரி சிம்பிள். ரைட்டா? A+B ஹோல் ஸ்கொயர் + A-B ஹோல் ஸ்கொயர் ரெண்டையும் கூட்டினா என்ன நடக்கும்? இந்த +2ABக்கும் -2ABக்கும் கேன்சல் ஆகிரும். அப்போ A² + B² + A² + B² 2 டைம் வரும். அப்போ 2 of A² + B² அதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ரைட்டா? அதே மைனஸ் பண்ணால் என்ன போயிடும் அப்படின்னா A² B² கேன்சல் ஆகி போயிடும். ரைட்டா? இது வந்து 2AB, இங்கேயும் 2AB இருக்கும். கூட்டினீங்கன்னா 4ABன்னு வரும். அதுதான் இந்த ஆன்சரு. ரைட்டாக அதை பார்த்துக்கோங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா A+B+ இது ஹோல் ஸ்கொயர் = A² + B² + 2C² + 2 of AB + BC + CA. ரைட்டாக? இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 6th 7th 8th எல்லாத்தையுமே படித்து தான் ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கடுத்து A³ + P³ இந்த ஃபார்முலா பாருங்கள். இந்த கியூப் ஃபார்முலாவில் ப்ளஸ் கேட்டிருந்தானா வெளியில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் நம்ம ப்ளஸ் போட்டுக்கணும். இங்கே வந்து உள்ளார வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் போட்டுக்கணும். அதேமாரி மைனஸ் கேட்டிருந்தானா வெளியில் என்ன பண்ணிக்கணும், மைனஸ் போட்டுக்கணும். உள்ளார எல்லாமே ப்ளஸ் போட்டுக்கணும். ரைட்டாக? அவ்வளோதான். ஸோ இந்தமாரி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாஸ்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் வந்து பாருங்கள் இப்படி வந்து கொடுத்துருக்குறோம். A⁴m × A⁴n. ரைட்டா? இப்படி கொடுத்துருக்குறோம். A⁴m × A⁴n. ரைட்டா? பேஸ் ரெண்டும் ஒரே மாதிரியாக இருந்தால் பவர் ரெண்டையும் என்ன பண்ணிக்கலாம், கூட்டிக்கலாம். ரைட்டா? அந்த பேஸ் அப்படியே போட்டுக்கோங்க. பவர் ரெண்டையும் என்ன பண்ணிக்கலாம், m + n ரெண்டையும் கூட்டிக்கலாம். ரைட்டா? வேறு ஒன்றும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 2⁴ இருக்குது இங்கே 2⁴ இருக்குது. இதுக்கு ஆன்சர் பார்த்திங்க பேஸ் ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்குதா? அப்போ 2 அப்படியே போட்டுக்கோங்க. பவர் ரெண்டையும் என்ன பண்ணிக்கலாம், கூட்டிக்கலாம். 3 + 4 = 7. அவ்வளோதான். ரைட்டா? இதையும் போய் மல்டிப்ளை பண்ணி 3 × 12 2⁴12 போட்டிங்கன்னா அதான் ஃபஸ்ட் ஆப்ஷனில் கொடுப்போம். அதை போட்டிங்கன்னா தப்பு. ரைட்டா? சரி, அதுக்கடுத்து பாருங்கள் A⁴m / A⁴n அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த A⁴m ரைட்டா? இந்த A⁴n மேலே வந்துச்சுன்னா A⁻n ஆயிரும். A⁻n ஆயிரும். ரைட்டா? ப்ளஸ் n கீழே இருக்கும்போது ப்ளஸ்ஸு, அது மேலே கொண்டு வந்தால் என்ன ஆயிரும், பவர் வந்து சைன் சேஞ்ச் ஆகும். ரைட்டா? அப்போ இப்படி ஆயிடுச்சு. இப்போ பேஸ் ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் பவர் என்ன பண்ணிக்கலாம், கூட்டிக்கலாம், கழிச்சிக்கலாம், இருக்கிற குறியீடுக்கு தகுந்த மாதிரி. இப்போ A காமனாக இருக்குது, மேலே பாருங்கள் m இருக்குது, இங்கே என்ன இருக்குது, -n இருக்குது. ஸோ -n. அவ்வளோதான். A⁻−n. வெரி சிம்பிள். ரைட்டா? வெரி சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. இப்போ 2/2 / 2/3 இருக்குது. இப்போ இது மேலே வந்தால் என்ன ஆயிரும், × 2⁻−3 ஆயிரும். ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் என்னது, 2⁻3, அதாவது 2⁻−1. ரைட்டா? இதுதான் ஆன்சரு. ஓகே? வேறு ஒன்றுமே கிடையாது. வெரி சிம்பிள். அதுதான் இந்த 2 ஃபார்முலா கொடுத்துருக்குறாங்க. ரைட்டா? அதேமாதிரி A⁴mn என்ன அர்த்தம், அப்படியே மல்டிப்ளை பண்ணி mn சொல்லிட்டு போயிடலாம். ரைட்டா? அதேமாதிரி A × B ஹோல் ப்ராக்கெட் n அப்படின்னு அர்த்தம். இந்த ப்ராக்கெட் வெளியில் இருக்கிற n ஏவுக்கும் பொருந்தும் பிக்கும் பொருந்தும். அதான் A⁴n × B⁴n கொடுத்துருக்குறோம். ரைட்டா? அதேமாதிரி A/B ஹோல் பவர் என்னெல்லாம் என்ன அர்த்தம், ஏவுக்கும் இந்த n பொருந்தும், பிக்கும் இந்த n பொருந்தும். அதனால் A⁴n B⁴n. ரைட்டா?
அதேமாரி ரூட் ஆஃப் ஏ பை பி அப்படின்னு காமனாக கொடுத்துருந்தாலும் அது என்ன அர்த்தம், தனியாக ரூட்டையும் போடலாம், ரூட் பின்னும் தனித்தனியாக போட்டு டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா, வேறு ஒன்றுமே கிடையாது. அதேமாதிரி பாருங்கள், இந்த ரூட் எக்ஸ்னு கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம், வெறும் ரூட்டு கொடுத்தாங்கன்னா தனியாக எடுத்து எழுதும்போது எக்ஸ் பவரில் 1/2ன்னு இப்படி எழுதணும். ரைட்டா, என்ன எழுதணும், 1/2 எக்ஸ் பவர் 1/2ன்னு எழுதணும். அதே இங்கே பாருங்கள், க்யூப் எக்ஸ் க்யூப் ரூட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறான். அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸ் பவரில் 1/3ன்னு எழுதணும். இங்கே 4 கொடுத்தானா என்ன பண்ணுவோம், 1/4. என்ன கொடுத்தானா என்ன அர்த்தம், எக்ஸ் பவர் 1/nன்னு சொல்லுவோம். அவ்வளோதான். இதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு தேவையான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா என்ன பண்ணிக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஃபார்முலா இல்லாத கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண முடியாது, சம் போட முடியாது. ஓகேவா, அதனால் இந்த ஃபார்முலாவை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேவா, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சம்முக்குள்ளே போகலாம். ஓகே.